ராஜகுலத்தோர் மக்கள் நல சங்கத்தை தேசிய சமூக நீதி கட்சியுடன் இணைக்கும் நிகழ்ச்சி புதுக்கோட்டையில் நடைபெற்றது. புதுக்கோட்டை அன்னை திருமண மகாலில் புதுக்கோட்டை மாவட்ட ராஜகுலத்தோர் மக்கள் நல சங்கத்தை அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை மற்றும் தேசிய சமூக நீதி கட்சியுடன் இணைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய சமூக நீதி கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராகிய டாக்டர் வெங்கடேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்ட ராஜகுலத்தோர் மக்கள் நல சங்கத்தின் தலைவர் சங்கர், துணைத் தலைவர் சுப்பையா, செயலாளர் தியாகராஜன், பொருளாளர் ஆறுமுகம், கௌரவ தலைவர் நேரு, செயற்குழு தலைவர் முருகேசன், ஒருங்கிணைப்பாளர் பழனியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இச்சங்கத்தை சேர்ந்த 2000 உறுப்பினர்கள் மற்றும் 200 பொறுப்பாளர்கள் மாவட்டம் முழுவதிலும் இருந்து தேசிய சமூக நீதி கட்சிக்கு ஆதரவு வழங்கி இணைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய சமூக நீதி கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் வெங்கடேஷ்குமார், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜாதிவாரி கணக்கெடுப்பை வரவேற்பதாகவும், இதில் திமுக விமர்சனம் செய்ய தேவையில்லை எனவும், திமுக வைத்த கோரிக்கையை தான் மத்திய அரசு நிறைவேற்றி இருப்பதாக தமிழக முதலமைச்சர் தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தங்களுடைய சமூக வளர்ச்சிக்கு ஆதரவு தரும் கட்சியுடன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும், அதற்கான பணிகள் தற்போது துவக்கப்பட்டு இருப்பதாகவும், பின்தங்கிய வகுப்பினை சேர்ந்த ராஜகுலத்தோர் சமூகத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் கட்சியுடன் கூட்டணி வைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கி இந்த இணைப்புல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த காலத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடை நாங்கள் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ராஜகுலத்தோர் நலசங்கத்தை முதல்ல இணைச்சிருக்கிறோம். அதே போல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சங்கத்தை இணைச்சி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை அதை உருவாக்கி தருவதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு வரோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிக்கப்படும் சொல்லி மத்திய அரசு அறிவிப்புக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனுடைய எம்பி அப்துல்லா தற்போது செய்தியாளர் சந்திக்கும் கூட ஒரு அறிவிப்பு மட்டும் தான் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபண்ட் ரிலேஷன் அப்படிங்கிறது கிடையாது. மாநகராட்சி, கிராமம், நகர்ப்புறத்துக்கு எவ்வளோ பணம் கொடுக்க போகிறாங்க, அந்த கணக்கை எப்படி எடுக்க போகிறாங்க, புரோட்டோகால் இல்லாமல் கண்துடைப்பு வேலையாக அறிவிச்சிருக்காத குற்றம் சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போ இதே அறிவிப்பு கொடுத்த அடுத்த செகண்டே தமிழக முதல்வர் சொன்னார், எங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னார். அதை பலரும் எதிர்த்தாங்க. அவங்க கட்சியில் உள்ளவங்க அதை வரவேற்றாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவாக இருக்கட்டும், அதே போல் பீகாராக இருக்கட்டும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பும் எடுத்தாங்க. ஆனால் தமிழக அரசு மத்திய அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் அதை முன் வச்சு சொன்னாங்க. இப்போ முதலாவதாக அவங்க அறிவிச்சிருக்கிறது முதல் கட்டம் தான். இது அடுத்தடுத்தாக அதோடைய நிகழ்வு என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க. இது எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். ஏன்னா அவங்களுடைய மக்களுடைய அந்த வாழ்வாதாரம், அவங்களுடைய இடஒதுக்கீடை பெற வேணும், அவங்களுக்கான பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக இது எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம். திமுக வச்ச கோரிக்கை மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிற கோரிக்கை தான் வச்சாங்க. அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லையே, முதல் நாளே அறிவித்தது முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்களால் தான் நடைபெற்றது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்மானம் நாங்கள் தான் முதல்ல சொன்னோம். கிட்டத்தட்ட டேட் வைஸ் அவங்க அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதனால் அவங்க எதிர்க்கிறதுல அர்த்தம் இல்லை. பார்த்திங்கன்னா மத்திய அரசோட கூட்டாட்சியோட எந்த மாநில அரசு இருந்தாலும் அதை ஆதரவு கொடுத்து அதுக்கான வரவேற்பையும் கொடுத்து அடுத்த கட்ட வளர்ச்சி அந்த எலெக்ஷன் டைமில் அவங்க செய்யக்கூடிய விஷயம்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ எதிர்ப்புறமாக இருக்கிறதுனால அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் எதுக்கிறதுக்கான சூழல் என்னென்னா, இவங்களுடைய மாநில அரசில் இவங்க வலிமையாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்களோட திட்டங்களாக இருக்குது. அதனால் அது எதுக்கிறதுல எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அதை வரவேற்று நிறைவேற்றி செய்கிறது மத்திய ஆளுங்கிற தமிழக அரசு செய்யணும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை நீங்கள் துவக்கியிருக்கீங்கன்னு எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக 2026க்காக தான் போன ஆண்டே நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் கிருஷ்ணகிரியில் ஒரு வெள்ளோட்டமாக அதை பார்த்தோம். அதில் நல்ல வரவேற்பு இருந்தது. இது சாதிய மக்களை சார்ந்து கடந்து பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இந்த வருடம் இந்த 2026க்கான முயற்சியை நாங்கள் இப்போதே தொடங்கிட்டோம். என்ன மாதிரியான கோரிக்கை நிறைவேற்றினா யாருக்கு ஆதரவு தருவது? எங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய சமுதாயம் ஒரு பிரிவு தமிழகத்திலே உருவாக்கி வச்சிருக்கு, அரசே உருவாக்கி வச்சிருக்கு. அது மாதிரி தொழில் சார்ந்த சமுதாயம் ஒற்றுமை இல்லாத இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல பிளவு அதிகப்படுத்துவதனால அதை ஒற்றுமையாக நாங்கள் உருவாக்கணுங்கிறது அடிப்படை நோக்கம். அது மட்டும் கிடையாது, ஒடுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட எந்த அநீதி விளைவிக்கப்படுகிறதோ அந்த மக்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவங்களுக்கான அடிப்படை விஷயங்களை பெற்று தருவது தான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். அதை எதிர்த்து தான் நாங்கள் அரசாங்கத்திலையும் நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம், ஆதரவும் கேட்டுட்டு வரோம். அதனால் எங்கள் நோக்கம் அடிப்படை மக்களுடைய வாழ்வுரிமையை பெற்றுத்தரணும். அதை யார் தராங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு இல்லை, தர வைக்கிறதுக்கான முயற்சி இப்போலேருந்து தொடங்கியிருக்கோம். அது எதுவாக இருந்தாலும் அதை பொறுத்து அமையும். ஓடுற குதிரையில் வெற்றி பெற குதிரையில் தான் பணம் கட்ட முடியும். உங்களுடைய ஆதரவு அந்த மாதிரி தானே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃப்ராங்காக எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும்? அதாவது எப்படின்னா, எங்கள் மக்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக இருக்கக்கூடிய அநீதி விளைக்கக்கூடிய அனைத்து மக்களாக இருந்தாலும் சரி, வேறுபட்டு பார்க்கக்கூடிய அனைத்து மக்களையும் சரி ஒருங்கிணைத்து எந்த அரசியல் கட்சி ஆதரவு தருதோ அதனுடைய தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கும். அனைத்து கட்சியுமே உங்களோட ஆதரவு தெரிவித்தா அதிமுகவும் தெரிவிக்கிறாங்க, திமுகவும் தெரிவித்தா அவங்க நிலைப்பாடு சார்.
அந்த சூழலில் முடிவெடுப்போம். ரைட் சார், நன்றி சார். சேர்ந்த எம் மணிகண்டன் அவர்கள் தமிழகத்துக்கு முன்னாடி வந்து விற்க ஒருவராக இருப்பதால் தான் நம்மளை எல்லாம் விரட்டி அடிக்கிறார்கள். ஊருக்கு